அதிகாலை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம திரைவிமர்சனத்துல பார்க்க போற படம் ஜாக்கி. களத்துக்கு போனாலும் கெடாக்களுக்கும் சரி கெடா கெட்டாதிகளுக்கும் சரி எனக்கு கெடா சண்டைங்கிறது விளையாட்டு இல்ல, வெறி. அதாவது மதுரையை பின்புலமாக வைத்து சேவல் சண்டையை பத்தி ரொம்ப பிரம்மாண்டமான படம் எடுத்திருந்தார் ஆடுகளம் வெற்றிமாறன். அந்த படத்துல யாரும் பார்க்காத நிறைய வாழ்வியல் விஷயங்கள்லாம் நம்மளால காண முடிந்தது. அதே போல இன்னும் மதுரையில் ஒரு வித்தியாசமான கதைகளத்தோட அந்த படம் வந்திருக்கு. அதாவது ஆடுகள் வைத்து சண்டை போடக்கூடிய ஒரு களத்தை நம்ம பார்க்கவே இல்லை. அதை இயக்குனர் பிரகபால் இந்த படத்துல கவனப்படுத்தியிருக்காரு, நம்மளுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. இப்போ கதை என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஹீரோ யுவன் கிருஷ்ணா, அவர் ஒரு ஆட்டோ ஓட்டுநர். அவர் ஒரு கிடா ஒன்று வளர்க்குறாரு. அந்த கிடா அந்த முட்டி மோதி விடக்கூடிய பந்தயத்தை கொண்டு போறாரு. ஆல்ரெடி அதுல நிறைய கேங்ல ஜெயிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரா வில்லன் வராரு. அவர் பேர் ரிதான் கிருஷ்ணா. அவருடைய இப்போ உங்களுக்கு இதுக்கு அடுத்து கதை என்னங்கிறது நம்ம சொல்ல வேண்டியது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ ஹீரோவோட கிடா வில்லனோட கிடாவை துவம்சம் பண்ண, அதனால வில்லனுக்கு ஈகோ ட்ரிக்கராக அடுத்து அவரை காலி பண்றதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படிங்கிறத அவர் செய்ய, இவர் எப்படி தப்பிச்சு வந்தாரு அப்படின்றத அந்த படத்துடைய கதையா இருக்கு. இடையில அம்மு அபிராமியோட ஒரு காதல் போர்ஷனும் வச்சிருக்காங்க. அது தேவையில்லாத போர்ஷனா தான் படத்துல இருக்கு. இப்போ படத்துல நடிகர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆரம்பகட்ட நடிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அளவுல இல்லை. யுவன் கிருஷ்ணா நல்ல உழைப்பை கொடுத்துருக்காரு. நிறைய ட்ரைனிங்லாம் எடுத்து நல்ல நடிப்பை கொடுத்துருக்காரு. அடுத்து ரிதான் கிருஷ்ணா ஒரு முதிர்ச்சியான நடிப்பை வெளிப்படுத்துறதுக்கு அவர் நிறைய பயிற்சி பெற்றிருக்காரு அப்படின்றது ஸ்கிரீன்ல சூப்பரா தெரியுது. அந்த முயற்சியும் பயிற்சியும் ஸ்கிரீன்ல ரொம்ப அற்புதமா வெளிப்பட்டிருக்கு. அம்மு அபிராமி கேரக்டரை இன்னுமே கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருந்திருக்கலாம். அதை ஏனோ விட்டுட்டாங்க. சதீஷ் அவருடைய சினிமாட்டோகிராஃபி இந்த சின்ன சதீஷ் அவருடைய பின்னணிசை ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை அப்படி கொண்டு வந்துட்டே இருக்கு. உதயகுமாரோட சினிமாட்டோகிராஃபியும் படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் நிற்க இப்போ ஒரு படம் ஆல்ரெடி நமக்கு கனெக்ட் ஆகின ஒரு படம், ஆல்ரெடி நம்மளால கொண்டாடப்பட்ட ஒரு படத்தோட சாயல்ல தான் அந்த படம் இருக்குங்கும் போது நம்ம என்ன பண்ணணும், அதுல இருக்கிறத எல்லாத்தையும் தூர எடுத்துட்டு வேற ஒரு களத்தையும் வேற ஒரு கலரையும் பூசணும். இப்போ சொல்லுவாங்க எல்லாரும் பாஷா படம் தான் அசுரன் படம் அப்படிம்பாங்க. அங்கேயும் ஒரு பிரச்சனை வரும், அங்கேயும் ஒரு பிரச்சனை வரும். அங்கேயும் வேற ஒரு அவதாரம் எடுத்திருப்பாரு, இங்கேயும் வேற ஒரு அவதாரம் எடுத்திருப்பாரு. நல்லா நீங்க டிக் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா பாஷா படத்துக்கும் அசுரன் படத்துக்கும் அவ்வளவு ஒற்றுமை இருக்கும். ஆனா ரெண்டுமே வேற வேற, நம்மளால கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு அதை கமர்ஷியலைஸ் பண்ணியிருப்பாரு வெற்றிமாறன். அத மாதிரி இந்த படத்தையும் பண்ணிருக்க முடியும். என்னவோ இயக்குனர் பிரபாகர் நம்ம மதுரை களத்தோட ஒட்டாத ஒரு இயக்குனர், கேரளாவில இருந்து வந்தவங்கிறதுனால கொஞ்சம் அவரால் பண்ண முடியலையோ என்ன அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு தகவலும் சினிமாவுக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு தகவல் இருக்கு. இந்த கதை இன்னொருடைய இயக்குனரோட கதை, அதை படமாக்கலன்னு சொல்லி ரொம்ப நாள் அக்ரிமெண்ட்லாம் போட்டு வச்சு மறுபடியும் போட்டு வச்சதா சொன்னாங்க. அது என்னன்னு தெரியல. இதுக்கு மேல இந்த விஷயங்கள் வெளியில வந்தாலும் வரலாம். ஒருவேளை அப்படி இன்னொருத்தங்களோட கதையா இருந்தா அவங்களையும் கூட வச்சு இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தா ரொம்ப சூப்பரான ஒரு படமா வந்திருக்கும். இருந்தாலும் அங்கங்க படம் தெரியட்டி ஒன்னா கூட சின்ன சின்ன ஜாக்கியை போட்டு படத்தை நிப்பாட்டுற மாதிரி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் படத்துல இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.